ஆர்பிட்டல் டீகம்ப்ரெஷன் சொல்லுவோம். யாருக்கு பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கண்ணுடைய ப்ரெஷர் அதிகமாகிட்டு இருக்கு, அதனால கண் வெளியில் விதிங்கிட்டு இருக்கு, தட் இஸ் கால் ப்ராப்டோசிஸ் இருக்கு, கண்ணுடைய சதைகள் அசைவு குறைபட்டு இருக்கு, கண் பார்வை குறைவு ஏற்பட்டால் இந்த ஆர்பிட்டல் டீகம்ப்ரெஷன் பண்ணக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை. இது காமனாக நிறைய வியாதிக்கு பண்ணுவோம். சம்டைம் அடிபட்டனால ஒரு ஆர்பிட்டல் ஹெமட்டமா இருந்தாலும் இந்த ஆர்பிட்டல் டீகம்ப்ரெஷன் பெனிஃபிட் ஆகும். சம்டைம் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி கண்ணுக்குள்ள பரவி கண்ணு வீக்கம் அதிகமாகிறப்ப நம்ம இந்த கண் வீக்கம் அதிகமாக கண் நரம்பு பாதிப்பு ஏற்பட்டுரும், பார்வை இழப்பு ஏற்பட்டுரும். அதனால அந்த ஆர்பிட்டை ரிலீஸ் பண்ணோம்னா அதனுடைய கண் நரம்பு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இது மூக்கு வழியாக பண்ணக்கூடிய அதுக்கு பேர் எண்டோஸ்கோபிக் ஆர்பிட்டல் டீகம்ப்ரெஷன். நாங்கள் காமனாக ஆர்பிட்டல் செல்லுலைட்டிஸ்க்கு பண்ணுறோம், ஆர்பிட்டல் டியூமர், சைனசைட்டிஸ், ஆர்பிட்டல் செல்லுலைட்டிஸ்க்கு பண்ணுறோம். சம்டைம்ஸ் தைராய்டு ஐ டிசீஸ், ரெண்டு பக்கம் சில தைராய்டில் கண் ரெண்டு பக்கம் வெளியில் வீங்கி இருக்கும், அதுக்கும் பண்ணலாம். சம்டைம் அடிபட்டு கண் வீங்கிருந்தாலும் ஆர்பிட்டல் டீகம்ப்ரெஷன் பண்ணலாம். ஸோ இது பண்ணுறதுனால அட்வான்டேஜ் கண் பார்வை இழப்பு ஏற்படுறதை தவிர்க்கலாம்.